ஹாய், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் M&M ஸ்டோரிஸ். நான் உங்கள் மேக், இது மூனி. ஸோ இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன ஸ்பெஷல்னா, பொங்கலே ஒரு ஸ்பெஷல் தான். குட் மார்னிங், ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இப்போ டைம் வந்து 9 o'clock ஆகுது. இப்போ தான் நாங்கள் எழுந்திருக்கோம். இன்னைக்கு எங்களோட பிளான்ஸ் என்னன்னா, இது எங்களோட பிளான் இல்லை, இது நம்மளோட பிளான். வாங்க எல்லாரும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்பீங்க. இன்றைக்கி ஃபுல் டே நாங்கள் இங்கே ஊர் விட்டு வந்து இங்கே நாங்கள் என்ன பண்ணுறோம் பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் தான் பண்ணுறோம். பொங்கலுக்கு என்ன செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. எஸ், வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ மாவு அரைச்சாச்சு. வடை சுடுறதோட பதம் என்ன இருக்கணும்னா, லைக் எல்லா வீடியோலாம் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு தண்ணி பிடிச்சி ஒன் மினிட் தண்ணி பிடிச்சிக்கிறேன். இதான் வடையோட பக்கம் எப்படி இருக்குன்னா, கையை போட்டு நக்கும் மாதிரி இருக்கணும் வடை. ஸோ இதுதான் இங்கே கற்றுக்கோங்க. இது ஓட்டோன்னே இங்கே மிதக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் அதிகமாக எடுக்காது. இது கீழே விழுந்துச்சு, சாரி. நானுமே டிப்ஸை காப்பி அடித்து தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் என் வீடியோ பார்க்குறீங்களே, உங்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்காக பாகு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல். ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு இல்லையா? பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காலையிலேயே பொங்கல் செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பொங்கல் அன்னைக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணாதானேங்க பொங்கல். வீட்டில் தனியாக இருக்க முடியாதுன்னு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறோம். ஆக்சுவலி நியூ இயர் தான் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் தி இயர். பட் பொங்கல் வந்து புது வருஷ பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் மாதம் அது வந்து ஸ்வீட்டோட சக்கரை பொங்கல், சுகர் கேன் இதெல்லாமே ஸ்வீட்டோடு எடுத்து நம்ம வாழ்க்கையும் ஸ்வீட்டாக போகணும் இந்த வருஷம் ஃபுல்லான்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம். ஆமாம், இன்றைக்கி பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஆஸ் அ ஃபேமிலி. ஸோ நாங்கள் வந்து அங்கே போயிட்டு என்னெல்லாம் நடக்குதுன்றத இந்த வீடியோவில் போடுறோம். நீங்களும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். டெக்னிக்கல் இஷ்யூனால உங்களுக்கு எதுவும் கேட்டிருக்காது. நாங்கள் ஏகப்பட்ட காமெடி அடித்தோம், ஆனால் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. ஆமாம், இப்போ வந்து ஆடியோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒருவேளை அந்த வீடியோவில் ஆடியோ வரலன்னா நாங்கள் வந்து வெறும் வீடியோ மட்டும் போடுறோம். ஆடியோ வந்து மியூசிக் கேட்கும். சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் இருக்கா எந்தவோ மயக்கம். இப்போ வந்து 4:30 ஆகுது. நாங்கள் இன்னும் சமைக்கவே இல்லை. பொங்கல் அன்னைக்கு மார்னிங் பொங்கல் வடை பாயசம் மட்டும் சாப்பிட்டு இருக்கோம். மணி வந்து 5 ஆகுது. வெண்டைக்காய் ரெடி ஆகிட்டு இருக்கு. கேரட் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கேபேஜ் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் பண்ணணும். அந்த சாம்பார் பண்ணுறதுல தான் ஒரு ட்விஸ்ட். இவங்க 2 பேரும் நான் கட்டி போட்டு இவங்களை வந்து நான் ½ hour. எவ்வளோ டைம் சமைக்காதீங்கன்னு சொல்ல போறீங்களா? எவ்வளோ டைம் வேணும் உங்களுக்கு? நீ சொல்லு, எவ்வளோ டைம்ல சாம்பார் ரெடி ஆகும்? எவ்வளோ டைம்ல சாம்பார் ரெடி ஆகும்? இதுதானே ப்ரோ சொல்லுங்க. சாம்பார் எவ்வளவு டைம்? பருப்பு ஆல்ரெடி ரெடி பண்ணியாச்சு. 20 மினிட்ஸ்ல சாம்பார் ரெடி ஆகுமா? 20 மினிட்ஸ் தான். காய் வேகற டைம் தான் மேடம். போதுமா? ஆமா. அப்ப 10 மினிட்ஸ்ல இவங்க வந்து சாம்பார் செய்யணும். அதான் இவங்க டாஸ்க். ஓகே, அப்ப 5 மினிட்ஸ் நம்ம சமைச்சிட்டு 5 மினிட்ஸ் பிரேக். 5 மினிட்ஸ் பிரேக். ஓ, நான் உசறது எனக்கு மேல உசர். ஓகே, இதான் டாஸ்க். இவங்க 2 பேரும் கட்டி போட போறேன். இவங்க எப்ப சாம்பார் செய்ய போறாங்க? மேல இந்த சாம்பார் இது சாம்போர். போர் அது நாங்க போறோம். குட் குட் குட். போட்டாரு அதெல்லாம் வாய்ஸ் ஸ்பாயில் ஆயிடுச்சு. சாம்பார் இல்ல சாம்போர்.
சூப்பர். இதை நாங்கள் வந்து செஞ்சுட்டு ஊற்றும் போது போர் போர். சூப்பர். ஓகே நாங்க வந்து கேட்டுக்கினேன்னா உங்களுக்கு அடிக்கும் போர். சூப்பர் சூப்பர். இது சூப்பர். இது சூப்பரா. அடுத்து வேற ஏதாவது? இது போதும், பசிக்குது. இல்ல எந்த வெஜிடபிள நம்ம ரொம்ப ரெஸ்பெக்டடா கூப்பிடுவோம்? அங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா எந்த வெஜிடபிள்? எந்த வெஜிடபிள ரெஸ்பெக்ட்ஃபுல்லா கூப்பிடுவோம்? மறந்துச்சு மகேஷ். அதுதான் அவர் அக்கா அக்கா. அவருக்காவ. அவர் 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 அவர். ஓ அவர் ஆனா இது ரொம்ப நேரம் ஆகும். ஏன் சொல்லுங்க? குக் ஆகுறதுக்கு. ஏன்னா அவருக்கா 1 hour அவர் ஆகும். அப்புறம் இது ஒரு டாஸ்கே இல்லையே. ரெண்டு பேரோட ரைட்டும் இந்த கை எடுங்க. 2 பேர் ரைட்டா? ஆமா, அதான் 2 பேர் ரைட்னா இப்படி வெட்ட முடியாதா? ஆமா, லெஃப்ட்ல தான் சமைக்கணும். ஏய் ரைட் இல்ல லெஃப்ட்ல. எதுவும் ஓ ஓகே. என்னோட ரைட் இல்ல. என்ன உங்களோட ரைட். உனக்கு ரைட் கட்டலையா மகேஷ்? எனக்கு லெஃப்ட் தான் கட்டி இருக்கு. எனக்கு ரைட் கட்டிருக்கேன். ஏய் லூஸ், இதானே லெஃப்ட் ஆமா ப்ரோ எனக்கு ரைட். அதான் கேக்குறேன். கத்தி இருக்கு. இப்ப டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க. இதுவா? ஏய் இப்போ வெங்காயம். எப்படினாலும் நான் திருப்பி இப்ப நீ எப்படா வெட்டுவேன்? அதுதான் இப்படி தான் போல. இது என்ன பெரிய வெங்காயம்? பல்ல பெரிய வெங்காயத்துக்கு போறோம். ஓகே ஓகே. இது ரொம்ப பெரிய வெங்காயமா இருக்கு. சின்ன கத்தியாடா. அடிமட்டா. இல்ல இது பெருசு, பாதி கட் பண்ணணும். இல்ல நீங்க வெட்டுறீங்களா? இல்ல நீ வெட்டுப்பா. நீ வெட்டிக்கோ. அப்ப விடுங்க நான் இங்க வெட்டேன். ஆமா, கேர்ஃபுல்லா. அப்படி பிடிங்க. கொஞ்சம் வெட்டாத. நீங்க லெஃப்ட் கை பதிலா ரைட் கை, ரைட் கை பதிலா லெஃப்ட் கை கட்டிடுங்க. ஈஸியா இருக்குமே உங்களுக்கு. மகேஷ் கமான். நடுவுல கத்தி இது மாட்டிட்டு இருக்கோ? ஆமா. ஓகே. அப்ப அப்படியே சுத்திடலாமா இந்த சைடு? ஓகே ஏய் ராஜா. ஆமா, நீங்க ஆன மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே. ஓகேடா. அது எடுத்துருங்க. ஓகே. இத நான் புடிச்சுக்கிறேன். ஏய் பாத்து. ஓகே. இனி எடு. ஆமா. நீங்க என்ன ரெடியா இருங்க. நீங்க சும்மா இருந்தாலே பண்ற பெரிய ஹெல்ப் தாங்க. இது வரைக்கும் பண்ணதே ஓ வெங்காயம் வேற ஷேப்பு. மகேஷ் தர்பூசணி பண்ணி வெட்டியிருக்கேன். ஓகே. ஆமா. இங்க பாருங்க. இந்த மாதிரி வெங்காயத்தெல்லாம் இந்த மாதிரி வெட்டவே முடியாது. அவர் கை பாருங்க. இங்க பாருங்க அவர் கை அறுத்து. இப்படிதான் வெங்காயம் இருக்கு பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து நாங்க அவுத்துட்டு வெட்ட போறோம். அது சொல்ல மாட்டோம். இல்ல ப்ரோ அது வெட்டணும். அவ்வளவுதான் போட்டு. இந்த யார் குக்கு யார் கோமாளி? ரெண்டு பேருமே குக்கு. அதனால ரெண்டு பேரோட ரைட் ஹேண்டும் ஆமா. கட்டியாச்சு. எங்க ரைட்ல நீங்க தான் இருக்கிறது. அது பண்ணிடு. ஆமா. ரைட் ஹேண்ட் கட் பண்ணிடலாம். ஓகே ஓகே. ஓகே ஓகே. அவ்வளவுதான். இந்த போருக்கு இது போதும். ஆமா. ஸ்டார்ட் பண்ணி. ஏய் வாங்க புரியல ஏடா. இல்ல ஓகே. அவ்வளவுதான். ஒட்டு கை. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ரொம்ப சின்னதா வேண்டாம். அப்போ ஓகே ரொம்ப ஈஸியா சே. அதான் இருக்கு. சரி வா நான் தரேன். நீ இது பண்ணு. இன்னும் ஒரு 1 மினிட்க்கு நீங்க இப்படி இருக்கணும். அடுத்து நான் ஒரு 1 மினிட் தான் டைம் தரேன். அதுக்குள்ள என்ன உங்களுக்கு டாஸ்க் இதெல்லாம் முடிக்குமோ கடகடன்னு. ஓகே. எதுக்கு? என்டூரன்ஸ் இல்லாம. ஆமா. அது சொல்ல தெரியல. எல்லாத்தையும் கழட்டிட்டு எல்லாத்தையும் கிட்டா. இல்ல பார்க்க முடியாதுங்க. மகேஷ் எவ்வளவு நேரம்? 2 மினிட்ஸ் ஆனாங்க. ஓகே. வெங்காயமா? வேற தக்காளி வேணுமா? இல்ல அவ்வளவுதான். ஆமா தக்காளி ப்ரோ. அவர் உண்மையிலே டைம் சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. என்ன நீ சும்மா சொல்லியா? சீரியஸா 5 செகண்ட்ஸ் 1 2 என்ன அதுக்கு முடிஞ்சிருச்சா? 4 ஓகே 5 முடிஞ்சிச்சு. ரெடி. நான் இங்க இருந்து வர வரைக்கும் கட் பண்ணுவீங்க. ஓகே ஓகே. உள்ள பயத்தை வச்சுக்கிட்டு வெளியில சோறு காட்டுறீங்களோ? அது என்ன குரங்கு பொம்மையா? ஓகே உங்க ரைட் லெஃப்ட் தூக்குங்க. ஓகே இந்த கை நான் தூக்கவே இல்லையே. அடிச்சு அடி. அது பல்ப் போடுடா. பல்பங்க. பருப்பு தேங்க. ஓகே பல்பு. இதான் அந்த பல்ப் மொமெண்ட். ஓ ஓ செஞ்சிருக்கலாமே. ஆமா. என்ன உப்பு போட்டுட்டே இருக்க? உப்பு இல்லாத மாதிரி இருக்கு. என்ன ஊத்திட்டே இருக்க? என்ன இல்லாத மாதிரி இருக்கு. என்ன சமைச்சிட்டே இருக்க? என்ன ஐஸா? இல்ல
நீ கிட்ட வந்தாலே குளிருது. குட் 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 ஒன். அம்மாடி. தப்பிச்சிட்டேன். புளி கரைக்கணும். புளி கரைக்கணும். என்ன ஒரு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்றீங்க? ஓ சாரி. ஆமா. இத புளி பண்ணுவாங்க மகேஷ். புளி கர்த்திஃபையிங். வெஜிடபிள்ஸ் வதக்கிஃபையிங். நீ டக்குனு வெட்டிட்டு அதை கழட்டி அதை கழட்டிக்கும். இதை நாங்க டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்றோம். இருந்தா சொல்றேன். பாய் சொல்லு. பாய். ஓகே. ஸோ இன்னைக்கு பொங்கல் ரொம்ப நல்லா போச்சு. நல்லா செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸோட. நல்லா சாப்பிட்டோம். ஈவினிங் சமைக்கவே லேட் ஆயிடுச்சு. அதனால வந்து வீடியோ அதுக்கப்புறம் எடுக்கலை. அப்புறம் கொஞ்ச நேரம் கேம் விளையாடிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஹோல் டே வாஸ் சூப்பர் குட். உங்களுக்கு எப்படி போச்சு? சூப்பராக போச்சு. வீடை மிஸ் பண்ணது வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. நல்லா சமைச்சு சாப்பிட்டோம். எங்கள் குட்டி வேறு அழுதுட்டு இருக்காங்க. ஸோ நான் அவங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை. முடிச்சுக்கலாம். பை பை.